வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் சாதமும் இன்னொரு அடுப்பில் வந்து பாலும் வச்சுருந்தேன். பால் நல்லா கொதித்து வந்தோடனேயும் காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு அடுத்து என்னுடைய முக்கியமான நேரம் அப்படின்னா அது வந்து பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணுற நேரம் தான். ப்ரேயர் பண்ணலை அப்படின்னா அன்னைக்கு என் மனசு வந்து நிம்மதியாகவே இருக்காது. ப்ரேயர் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய மனசு அமைதியாகவும் ஒரு நிம்மதியாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் படித்த வசனம் என்ன, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் தான் நான் படிச்சிருந்தேன். அதில் என்னோட பேசின வார்த்தைகளை நான் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம குணசாலியான ஸ்திரீயாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய புருஷனுக்கு நம்ம தான் வந்து கிரீடம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 16வது வசனத்தில் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். மூடனுடைய கோபம் வந்து சீக்கிரமாக வெளிப்பட்டுருமா. நம்ம கோபப்பட்டாலே நம்ம வந்து மூடன் அப்படிங்கதான் இந்த வசனம் வந்து சொல்லுது. அடுத்து 19வது வசனம் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். உண்மை, சத்தியம்னா உண்மை, உண்மை உதடு மட்டும்தான் நிலைச்சிருக்கும். பொய்னாவு ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 22வது வசனம் பார்த்திங்கன்னா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடு வந்து கர்த்தருக்கு அருவர். பொய் பேசணும் அப்படின்னா ஏசப்பாக்கு பிடிக்காது. உண்மையாக நடந்தால் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 25 மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும். நம்ம வந்து கவலைப்பட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் கேடு. ஆனால் நல்ல வார்த்தை வந்து அதை வந்து மகிழ்ச்சியாக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்கு. நான் இன்னைக்கு கற்றுக்கிட்ட 4 விஷயம் என்ன அப்படின்னா, குணசாலியான ஸ்திரீயாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் நம்முடைய புருஷனுக்கு கிரீடம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா மூணனுடைய கோபம் வந்து சீக்கிரத்தில் வெளிப்படும். நம்ம கோவப்படக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொய் பேசக்கூடாது. 4வதாக கவலைப்படக்கூடாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். நீங்கள் இன்றைக்கி பைபிளில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நைட்டே நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து சாதமும் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாதத்தையும் வடித்து விட்டுட்டு இன்றைக்கி ஹிட்ஸோட லஞ்சு பாக்ஸுக்கு வந்து கேரட் சாதமும் முட்டையை அவிச்சு கொடுத்து விட்றலாம் அப்படிங்கிறதான் பிளான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து கூடையில் வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணி கேரட் சாதமும் அப்படியே வந்து பண்ணி முடிச்சாச்சு. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பப்பாளியும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸும் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.